ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रम् अद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உடலிற்கு மனதிற்கு பிராணனுக்கு வேறாக எந்த ஒரு தேவன் இருந்து இந்த உடலை நடத்துகின்றார்? எந்த ஒரு தெய்வீக சக்தியானது இந்த உடலை நடத்துகின்றது? அது எங்கிருக்கின்றது? அது எப்படிப்பட்டது? எல்லாம் சிஷனுடைய கேள்வியின் கருத்து. அவன் கேட்கிறது எந்த ஒரு தேவன் நடத்துகிறான்னு கேட்கிறார். அவ்வாறு கேட்பதனுடைய நோக்கம் அது நமக்கு மீறிய ஒரு சக்தி என்பதை அவன் புரிந்திருக்கின்றார். ஒன்று, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கின்றார். அது எதுன்னும் அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்ற விருப்பத்தில் சிஷ்யன் குருவை அணுகி கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கு குரு கூறிய பதிலினுடைய சாரம் சுருக்கம் என்ன என்றால், 3வது மந்திரத்தில் பார்த்தோம். அது அறியப்படக்கூடிய பொருள் அல்ல. அந்த தேவனை, அந்த பரம்பொருளை நீ இந்திரியங்களுக்கு விஷயமாக பார்க்க முடியாது. புறத்தில் அதை அந்நியமாக புறப்பொருளாக காண முடியாது. ஏன்னா அது அனைத்திற்கும் ஆத்மாவாக இருப்பது. அதை எப்படி சொன்னார் என்றால், அது அறிந்ததற்கும் அறியாததற்கும் வேறுபட்டது. அறியப்பட்டதற்கும் அறியப்படாததற்கும் அது வேறானதுன்னு சொன்னார். அதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை பார்த்தோம். அது கொள்ளத்தக்கதோ தள்ளத்தக்கதோ அல்ல. அது தள்ளத்தக்கதோ கொள்ளத்தக்கதோ அல்ல. அப்படி ஒன்று இருக்கின்றது. அந்த ஒன்று விளக்கத்தக்கது அல்ல, எடுத்துக்கொள்ளத்தக்கதும் அல்ல. அப்படி அது இருக்கின்றதுன்னு சொன்னார். அதனால அது முதல்ல இந்திரியத்திற்கு விஷயமாக அறிய முடியாதது ஒரு கருத்து. அப்புறம் அது கொள்ளத்தக்கதோ தள்ளத்தக்கது அல்லதோ கொள்ளத்தக்கதோ தள்ளத்தக்கதோ அல்ல என்பது 2வது விளக்கம். அதன் மூலம் என்ன கருத்து வருகின்றது? குரு என்ன சொல்லுகின்றார்? எது கொள்ளத்தக்கதாகவோ எடுத்துக்கொள்ளத்தக்கதாகவோ விளக்கத்தக்கதாகவோ இல்லை என்று பார்த்தா எது இல்லை? இந்த உலகத்தில் நம்மால் எடுக்க முடியாதது அல்லது விட முடியாதது. இன்னொரு விதமாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால், எந்த விடுகதை போடுற மாதிரி சொல்லலாம். எந்த ஒன்றை உன்னால் தூக்க முடியாதோ, எந்த ஒன்றை உன்னால் இறக்கி வைக்கவும் முடியாதோன்னு, அது எது அப்படின்னு கேள்வி கேட்டார். எந்த ஒன்றை உன்னால் தூக்க முடியாது, அதை இறக்கி வைக்கவும் முடியாதோ, அது எது அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த விடுகதைக்கான பதில் நான்கிறது தான். நம்முடைய உடம்பை நாம் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. வேற புறத்தில் இருக்க இன்னொரு பொருளை தூக்க முடியும், இறக்கி வைக்கலாம். நம்மை நாமே தூக்குதல்ங்கிறது முடியாது. சரி, இறக்கி வச்சிடலாமாண்ணா, நம்மை நாமே இறக்கி வைத்தல் என்பதும் முடியாது. அதே தான், எது எடுத்துக்கொள்ளத்தக்கதோ அல்லனா எது புறத்தில் இருக்கிறதோ அது எதாக இருந்தாலும் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். எடுத்துக்கொள்ள முடியாததுன்னா அது நான் தான். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஒன்று. அப்புறம் விளக்கவும் முடியாதது அப்படின்னாக்கா அதுவும் நான் தான். புறத்தில் இருக்க எதாக இருந்தாலும் என்னால் நீக்க முடியும், அல்லது நான் அதிலிருந்து விலகி போக முடியும். என்னிடமிருந்தே நான் விலக முடியாது, என்னை நானே நீக்க முடியாது. ஆகவே எந்த ஒரு பரம்பொருளை, ஆத்மாவை நீ தேடுகின்றாயோ அது உனக்குள் உன்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. அதுதான் இங்க பதில். அந்த பரம்பொருள், அந்த ஆத்மா, அந்த பிரம்மம், அது உன்னுடைய சொரூபமே. நீ நான் என்று உடலை மையமாக வைத்து கொண்டு ஒரு அகங்காரத்தை வைத்திருக்கலாம். சாமான்யமாக அப்படித்தான் இருக்கு நமக்கு. உடலை மையமாக கொண்டு உடம்பு மனிதன்னா நான் மனிதன், உடம்பு ஆண்னா நான் ஆண், பெண்,
அப்புறம் நான் இன்ன ஜாதி குலம் கோத்திரம் படித்தவன் படிக்காதவன் எல்லாமே உடம்பை மையமாக வைத்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த உடம்பு ஜடமானது, தற்காலிகமானது, தோன்றியது, மறையக்கூடியது. ஆனால் உடம்புக்குள்ளே இருந்து உடம்பை இயக்குகின்ற ஒன்று அது உடம்புக்கு வேறாக இருக்கின்றது. அது அந்த பரம்பொருள். அதனால் அந்த பரம்பொருள் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு லோகத்தில் இருந்து ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து உன்னை நடத்தி கொண்டு இருக்கின்றது என்பது இல்லை. அது உனக்குள்ளேயே, உனக்கு ஆதாரமானது உனக்குள்ளேயே இருக்கின்றது என்பதுதான் பதில். அதனால எதை நீ தேடுகின்றாயோ அதுவாகவே நீ இருக்கின்றாய். ஒரு மீன் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மீன், எல்லாரும் கடல்னு சொல்றாங்களே, தண்ணீர்னு சொல்றாங்களே, அந்த கடல் எங்க இருக்கு, தண்ணீர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? அது ஏதோ சப்த ஞானம், வெறும் கேள்வி மட்டும் கேட்டு எங்கேயோ இருக்குன்னு கேட்டா அது பதில் என்னது? அதாவது பக்கத்துல ஒரு குருவா இருக்கக்கூடிய மீனை பார்த்து கேட்டாக்கா, எந்த கடலை எந்த தண்ணீரை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு முன்னும் இருக்கிறது, பின்னும் இருக்கிறது, வலது பக்கமும் இருக்கு, இடது பக்கமும் இருக்கு, மேலேயும் இருக்கு, கீழையும் இருக்கு, உனக்கு உள்ளேயும் இருக்கு, உனக்கு வெளியேயும் இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் அது நீயாகவே இருக்கிறாய். அது இல்லைன்னா நீயே இல்லைன்னு. எந்த கடல் நீ தேடுகிறாயோ அந்த கடலில் தான் நீ இருக்கிறாய். அந்த கடலாகத்தான் நீ இருக்கின்றாய். நீ தண்ணீர் இல்லைன்னா உனக்கு ஒன்னிடத்துல ஒன்றும் இல்லை. தண்ணீர் தான் ஒன்று உருவமாக உடலாக இருக்கின்றது என்பது போல மாஸ்டர்ல அந்த மேலே இருக்குல்ல, மாஸ்டர் கடைசியா மாஸ்டர்ல குறைங்க, மேலே 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 அதில் குறைங்க, அதை குறைச்சி 5 சரி. அது நீயாகவே இருக்கின்றாய் என்பதுதான். அதனால எந்த ஒன்று இந்த உடலையும் உலகத்தையும் இயக்கி கொண்டு இருக்கிறது, அது எங்கே இருக்கிறதுன்னு கேட்டா அந்த உடலுக்குள்ளேயே, அந்த உலகத்திற்குள்ளேயே அது இருக்கின்றது. ஆகவே நீ அதை புறத்தில் தேட வேண்டியது இல்லை. உன்னுடைய சொரூபமாக அது அறிந்து கொள்ளத்தக்கது. ஒரு நாளும் நீ அதிலிருந்து விலகி இருக்க முடியாது. அறியாமையினால நான் வேறு அது வேறு ஏதோ ஒன்று இருக்கு நடத்தி கொண்டு இருக்கிற நீ நினைக்கலாம். நீ நான் என்று எதை வைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த நான் அதனுடைய நிழல். அந்த நான் அதனுடைய நிழல். அது இல்லாமல் நீ இல்லை. அதனால உனக்குள் எது இருப்பதனால் நீ இருக்கிறாயோ அதுவே நீ என்று, அந்த நீ அந்த நான் என்று நீ உணரத்தக்கது. அதனால அப்படிப்பட்ட நீ உன்னால் நான் என்று உணரத்தக்கது. அதை புறத்துல ஒரு உருவமாக பார்த்தா என்ன இருக்கும்? அது எனக்கு அந்நியமாகத்தான் இருக்கும், வேறான பொருளாகத்தான் இருக்கும். அதை புறத்துல பார்க்காம உன்னுடைய சொரூபமாகவே நீ பார்க்க வேண்டும், உணர வேண்டும் என்று சொல்லி அதற்கு இன்னும் விளக்கம் கொடுக்கிறார். அடுத்தடுத்த பாடல்கள் இந்த மந்திரத்துக்கான விளக்கமாகத்தான் வருது. இது வரைக்கும் குரு சொல்லி இருக்கிறது, எந்த ஒரு பரம்பொருள் தேவன் அதை நீ தேடுகிறாயோ அது உனக்குள்ளேயே கண்டடையத்தக்கது, உனக்கு வெளியே பார்க்கக்கூடியது அல்ல. அப்படி வெளியே பார்ப்பதாக இருந்தால் அது நீ அல்ல, அது 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 அந்த பரம்பொருள் அல்ல அப்படி சொல்ற. அடுத்த மந்திரத்துல பார்த்தா அடுத்த 4-5 மந்திரம் ஒரே மாதிரியான, கடைசி வரி ஒரே மாதிரி இருக்கும். அப்ப எந்த ஒரு பரம்பொருளை நீ வெளியே தேடுகிறாயோ அல்லது வெளியே இருப்பதாக பார்க்கிறாயோ அந்த பொருள் அது பரம்பொருள் அல்ல அப்படி சொல்ல போற. எந்த ஒரு பிரம்மத்தை நீ வெளியே பார்க்கிறாயோ அது பிரம்மம் அல்ல என்று சொல்றார். அதான் அடுத்த மந்திரம். இந்த மந்திரத்தின் மூலமாக எந்த ஒரு ஆத்மா இருப்பதினால் நீ இருக்கிறாயோ அதுதான் உன்னுடைய யதார்த்த சொரூபம். அது நீ நான் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கது, இது என்று அறியத்தக்கது அல்ல, அது நான் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கது. இப்போ இதுவரைக்கும் நான்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் அடையாளம் வைத்திருந்தோமோ அந்த அடையாளத்தெல்லாம் நீக்கின பிறகு எது எஞ்சி இருக்குமோ அதுவே அது. என்னெல்லாம் அடையாளம் வைத்திருந்தோமோ அந்த அடையாளத்தெல்லாம் நம்ம நீக்கினா எது மிச்சமாக இருக்குமோ அது, அல்லது எந்த அறிவை கொண்டு அனைத்து அடையாளங்களையும் அறிகின்றோமோ இதெல்லாம் நான் இல்லைன்னு நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ, நீக்கின பிறகு எந்த ஒரு அறிவு மாத்திரம் எஞ்சி இருக்கிறதோ அந்த அறிவே நீ. அதனால் உடம்பு நான் நம்ம நினைத்திருக்கிறோம். சாதாரணமாக ஆராய்ந்து பார்த்தா உடம்பு ஜடப்பொருள் அறியப்படுவதாக இருக்கு. ஆகவே
அது நான் இல்லை. நான்கிறது ஒரு அறிவு சொரூபம், அறிவு. ஆகவே உடம்பு என்னால் இது என்று அறியப்படுவதனால நான் இல்லை. இப்படி மனது புத்தி எல்லாத்தையும் நீக்கின பிறகு இதெல்லாம் அறிகின்ற எந்த ஒரு அறிவு இருக்கோ அந்த அறிவு தான் நான். அதுதான் இங்க விளக்கம். அதை இன்னும் விவரித்து சொல்லப் போகின்றார். அடுத்த பாடலுக்கு போவோம், அடுத்த மந்திரத்துக்கு போவோம். அடுத்த மந்திரத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர் இங்க ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு வரக்கூடிய சிஷ்யனுக்கு வரக்கூடியதான ஒரு சிஷ்யனுக்கு இருக்கிறது, இந்த ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று குருவாக பதில் சொல்லுகின்றார். சிஷ்யனுடைய முகக்குறிப்பை பார்த்து கொண்டு குரு மேற்கொண்டு அவரே விளக்கம் கொடுக்குறார். ஏன்னா சிஷ்யனை பார்த்தா ஒன்றும் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு, முகத்தை பார்த்தா தெரியுதில்ல, அதனால என்ன சொல்றாரு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் சொல்றது புரிகின்ற பொழுதும் நம்முடைய அனுபவத்திற்கு அது மாறுபட்டதாக இருக்கின்றது. அதனால் உலகத்தை இயக்குகின்ற கடவுள் எங்கே இருக்கிறார்னா அவர் எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கிறார், கைலாசத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நீ அந்த கடவுள் இந்த ரூபத்தில் இருப்பார்னு அவருக்கு ஒரு வர்ணனை கொடுக்கலாம். அதை நீ இந்த மந்திரத்தை சொல்லியோ அல்லது இப்படி தியானம் பண்ணியோ அந்த கடவுளை உன்னால் பார்க்க முடியும், அடைய முடியும், நீ பார்க்கலாம்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படித்தான் கேட்டு இருக்கிறோம், அப்படித்தான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். நான்கிறது படைக்கப்பட்ட ஒரு சிறு பொருள், ஒரு காலத்தில் தோன்றிய ஒன்று. இந்த உலகத்தில் ஒரு சிறு தூசியாக, தூசின்னு கூட சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லிக்கொள்ளலாம். உடம்பு இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை பார்க்கிற பொழுது இந்த நான்கிறது, இந்த என்னுடைய உடம்புங்கிறது ஒரு தூசு மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடிய நான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்குகின்ற பரம்பொருள் அப்படின்னா அது எங்கேயோ பெரிய தெய்வீக சக்தியாக இருக்கின்றது. அதை புராண இதிகாச கதைகள்லாம் கேட்டாக்கா படித்தாக்கா அதை நாம் உபாசனை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அப்படி ஜபம் பண்ணால் தியானம் பண்ணாக்கா அவர் காட்சி கொடுப்பார், என்ன வரம் வேண்டும்னு கேட்டுட்டு வரத்தை கொடுத்துட்டு போயிடுவார்னா. அப்படி இதற்கு முன்னாடி எத்தனையோ மகான்கள், ரிஷிகள், யோகிகள், சாதாரண மனிதர்கள் கூட தங்களுடைய யோக சாதனைகளால், தங்களுடைய பக்தியினால அந்த தெய்வத்தை பார்த்து இருக்கிறார்கள். அப்படி சொன்னாக்க அப்படித்தான் நம்ம இது வரைக்கும் கேட்டு இருக்கிறோம். அப்படி சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்குது, புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் குரு சொல்கிற இந்த விளக்கம் தலையை சுத்துறதாக இருக்கின்றது. அதனால் இதுவரைக்கும் நான் கேட்ட கடவுள் தெய்வம் என்பது வேறு. இப்போ நீங்கள் உன்னையும் இந்த உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தி உனக்குள்ளேயேன்னு இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு முரண்பாடா? நீ உனக்குள்ளேயே இருக்குன்னா அர்த்தம் நீயே அந்த கடவுளுங்கிறதான் சொல்கிற. எதை நீ தேடுகிறாயோ அதுவாகவே நீ இருக்கிறாய்னா, எந்த கடவுளை நீ காண வேண்டும்னு நினைக்கிறாயோ அந்த கடவுளாகவே நீ இருக்கிறாய்னு குரு சொன்னாக்க, இது வரைக்கும் நான் கேட்டதுக்கெல்லாம் இது விரோதமாக இருக்கே. அப்புறம் நான் எவ்வளவு ஒரு அல்பமான ஆளுன்னு எனக்கு தெரியும். என்னைய பார்த்து கடவுள்னு சொன்னா கடவுள் கோச்சுக்க மாட்டாரா? அதனால இது ஒரு அகங்காரம் இல்லையா? இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வருது. ஒன்று அனுபவத்துக்கு விரோதமாக இருக்குது, பெரியவர்கள் சொன்னதற்கு விரோதமாக இருக்குது, நம்மளுடைய சிற்றறிவுக்கு நம்மளுடைய அறிவே சிற்றறிவுன்னு தெரியும். கடவுள்னா அவர் முற்றறிவு படைத்தவர், அவர் சர்வஜன்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அப்புறம் எப்படி அதுவும் இதுவும் ஒன்றா இருக்க முடியும் என்ன அப்படின்னு கேள்வி சிஷ்யனுடைய மனதில் வருகின்றது. அது அவருடைய முகத்தில் தெரிகின்றது. அல்லது அந்த சிஷ்யன் வாயை திறந்தே இப்படி சொல்கிறீங்களே நியாயமா இல்லையா, அது உங்களுக்கு அடுக்குமானா சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதெல்லாம் நியாயம் இல்லையா, கடவுள் கோவிச்சுக்க மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் சிஷ்யன் கேட்கிறான். அந்த கேள்வி இங்கே இல்லை. ஒரு வேளை சிஷ்யன் கேட்டிருக்கலாம்னு ஆச்சரியர் விளக்கம் கொடுக்குறார். நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சரியருக்கு இன்னும் விளக்கம் கொடுக்க போகிறார். அதோட சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சிஷ்யன் இந்த மாதிரி மனதில் நினைக்கிறாருன்னு அவருடைய முகக்குறிப்பை வைத்து கொண்டே குரு அடுத்த மந்திரத்துக்கு போகிறார், அதற்கான விளக்கத்தை கொடுக்குறார். அல்லது சிஷ்யன் வாயை திறந்தே கேட்டு இருக்கலாம், ஆனால் அந்த கேள்வியானது இங்கே மந்திரத்தில் உபனிஷத்தில் இல்லை, பதில் மட்டும் இருக்கின்றது. அதனால் சிஷ்யனுடைய இந்த மனக்குறிப்பு இந்த கேள்விக்கு, அல்லது சிஷ்யன் வாயை திறந்து கேட்ட அந்த கேள்விக்கு குரு பதில் சொல்லுகின்றார்னு, என்ன கேள்வி, சிஷ்யனுடைய மனதில் தோன்றின சந்தேகம் என்ன அப்படிங்கிறத ஆச்சாரியார் விவரிக்கின்றார். அதனால் இது நமக்கு இந்த கேள்வி நமக்கு பதில் புரியுதோ இல்லையோ, கேள்வி புரிந்து கொள்வதற்கு சரியாக இருக்கும். இப்போ கேள்வி நமக்கு சரியாக புரிந்ததுன்னா அதற்கு குருவினுடைய பதிலும் நமக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நியாயம், அதில் இருக்கக்கூடிய உண்மை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நம்மளுடைய என்ன அனுபவம் இருக்கோ அதைத்தான் இங்கே ஆச்சாரியார் அழகாக தெளிவான ஒரு முகவுரையாக கொடுத்திருக்கின்றார்.
இந்த முகவுரையை படிக்கலாம். பார்க்க போகிறது 26வது பக்கத்தில். மேலே சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, கீழே தமிழில் இருக்குது. அந்த 5ன்னு முடிந்ததுக்கப்புறம் அவதாரிகா பாஷ்யம்னு தமிழில் இருக்குது 26வது பக்கத்தில். அந்த தமிழ் படிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி மேலே இருக்க சம்ஸ்கிருதம் 2வது பாரா அதில் இருக்கிறத நான் படிக்கிறேன், சொல்கிறேன். अन्यदेव तद्विदिदात् अथो अविदिदादधि इति अनेन वाक्येन आत्मा ब्रह्म इति प्रतिपादिते श्रोतुः आशंका जाता कथं नो आत्मा ब्रह्म आत्मा ही नाम अधिकृतः कर्मणि उपासने च संसारी कर्म उपासनं वा साधनम् अनुष्ठाय ब्रह्मा आदिदेवान् स्वर्गं वा प्राप्तुम् इच्छति तत्तस्मात् अन्य उपास्यः विष्णुः ईश्वर इन्द्रः प्राणो वा ब्रह्म भवितुम् अर्हति न तु आत्मा लोकप्रत्यय विरोधात् விரோதாத். இந்த லோகத்தினுடைய அனுபவம், லோகம்ங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணம் அனுபவத்திற்கு விரோதமாக இருப்பதால் இந்த ஆத்மா பிரம்மம் என்பது சரியா படலையேனா. அதனால ஆத்மா நீயே கடவுள் அப்படின்னு சொன்ன, பிரம்மம்னா கடவுள், நீனா ஜீவன், நீயே கடவுள்னு சொல்றது உலக அனுபவத்திற்கு ஒன்றும் பொருத்தமானதாக சரியாக படவில்லையே என்று சிஷ்யன் நினைப்பதாக. அதனுடைய தமிழர்த்தம் பார்த்தோம்னாக்கா ஒரு வரியாக பார்க்கலாம். அவதாரிகா பாஷ்யம்ங்கிறதுலேருந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அந்நியதேவ தத்விதிதாத் அதோ அவிதிதாததி என்ற இந்த வாக்கியத்தினால், போன மந்திரத்தினுடைய முதல் வாக்கியம், இந்த வாக்கியத்தினால் ஆத்மா பிரம்மம் என உபதேசிக்கப்பட்டதும் ஆத்மாவானது பிரம்மமாக எவ்விதமாக கூடும் என ஸ்ரோத்தாவுக்கு, அதாவது சிஷ்யனுக்கு ஆசங்கை உண்டாகின்றது. ஆத்மா பிரம்மமா நீதானே, நீ எதை அந்த தேவன் அடையப்படத்தக்கதும் அல்ல விளக்கத்தக்கதும் அல்ல அப்படின்னு சொன்னது மூலம் ஆத்மாவே பிரம்மம்னு சொன்னார். அந்த தேவன் ஆத்மாவேன்னு சொன்னார். அது எப்படி, அது சரியா இல்லையே என்ற சந்தேகம் சிஷ்யனுக்கு வருகின்றது. ஏன்னா ஆத்மா என்பவனோ கர்மாவிலும் உபாசனத்திலும் அதிகாரம் பெற்றவனாகவும் சம்சாரியாகவும் கர்மம் உபாசனம் இவையாகிற சாதனத்தை அனுஷ்டித்து பிரம்மாதி தேவர்களையோ ஸ்வர்க்கத்தையோ அடைய விரும்புகின்றான். இந்த ஆத்மா ஜீவன், ஆத்மாங்கிறது நான் என்பது தான். ஆத்மாங்கிறது நான்கிறதுக்கு சாஸ்திரம் வச்சிருக்கக்கூடிய பெயர் ஆத்மா. இப்போ நான்கிற பொழுது நமக்குள்ள நான்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நான் இந்த உடம்போட இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு சம்சாரி, ஒரு காலத்தில் பிறந்தவன், ஒரு காலத்தில் அழியக்கூடியவன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்குன்னு இந்த குடும்பம் இருக்குது, பெற்றோர் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், குடும்ப பொறுப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு உடம்பு சம்பந்தமானதாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னுடையதுன்னு நம்ம வைத்திருக்கிறோம். அதனால் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம். இதுதானே நான்கிறதுக்கு இருக்கக்கூடிய அர்த்தம். அதில் நான்கிறது சம்சாரினா, நான் சம்சாரி, நான் ஒரு குடும்பி, நான் பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட ஒரு சாதாரணமான ஜீவன். என்னுடைய கர்ம பலனுக்கு ஏற்றாற் போல இந்த உடலை எடுத்திருக்கின்றேன், நான் பிறந்திருக்கின்றேன். அப்படித்தான் சாஸ்திரமும் சொல்லுது. வேதத்தினுடைய கர்ம காண்டம் பார்த்தாக்கா அது அப்படித்தான் சொல்லுது. அதனால் நீ உன்னுடைய புண்ணிய பாபத்திலிருந்து, புண்ணிய பாபத்தினால தான் உனக்கு இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருது.
நீ பாப்பம் புண்ணியம் நல்ல சுகமாக இருக்கணும்னு நினச்சேன்னா நிறைய புண்ணிய காரியத்தை பண்ணணும், நிறைய தர்மத்தை பண்ணணும், நிறைய உபாசனை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் பாப்பம் வேண்டாம்னாக்கா ஏற்கனவே செஞ்ச பாப்பத்துக்கு பரிகாரம் பண்ணணும். அப்புறம் புதுசாக பாப்பம் செய்யாமல் இருக்கணும். இந்த தப்பு பண்ணாது, அந்த தப்பு பண்ணாது, அதை பண்ணாது, இதை பண்ணாது, இதை பண்ணேன்னா இந்த நரகத்துக்கு போவ, இந்த புண்ணியத்தை பண்ணேன்னா அதனுடைய பலனை இந்த சொர்க்கத்துக்கு போவ என்று ஒரு ஜீவனாக வைத்து தான் சாஸ்திரம் உன்னுடைய புண்ணிய பாப்பத்திலிருந்து விடுபடுவதற்கான உபாயத்தை சொல்லுகின்றது. அதனால் என்னுடைய அனுபவமும் நான் ஜீவன்கிறதா இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உலக உறவுகள் மற்ற எல்லா விஷயத்திலையும் இன்ப துன்பம் மாறி மாறி வருது. அதிலிருந்து நான் விடுபட விரும்புகின்றேங்கிறத நம்முடைய அனுபவம். சாஸ்திரமும் கர்மகாண்ட வேதம் என்ன சொல்லுது? நீ இந்த இது உனக்கு பிரச்சனையாக இருக்கு, அதுக்கு இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த பூஜையை பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, சரியாயிரும். நல்லா இருக்கணும்னா இந்த தர்மத்தெல்லாம் கடைபிடி, துன்பம் இல்லாமல் துன்பம் போகணும்னா இந்த பாப்பத்தெல்லாம் செய்யாத, கெடுதல் பண்ணாத அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இந்த கர்ம உபாசனைன்னு, அதனால் ஆத்மா என்பவனோ கர்மாவிலும் உபாசனத்திலும் அர்த்திகாரம் பெற்றவனாக இந்த கர்மாவை பண்ணு, இந்த ஜபத்தை பண்ணு, இந்த தியானத்தை பண்ணு, உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரும் என்று அதை செய்வதற்கான தகுதி உடையவனாக, அதிகாரம் பெற்றவனா அதை செய்வதற்கான தகுதி உடையவனாக சம்சாரியாகவும் கர்மம் உபாசனம் இவையாகின்ற சாதனத்தை அனுஷ்டித்து இவைகளை முறையாக சரியாக பக்தியோட ஸ்ரத்தையோட கடைபிடிக்கிறதுனால புண்ணியமானது ஏற்பட்டு அந்த புண்ணிய பலனாக சொர்க்க மறுபிறவியில் சொர்க்கலோகத்துக்கு போகிறது, உயர்ந்த லோகங்களுக்கு போகிறது, அப்புறம் அந்த தேவதைகளை பார்க்கறது, தேவதைகளுடைய அருளை பெறுதல். பிரம்மாதி தேவர்களையோ சொர்க்கத்தையோ அடைய விரும்புகின்றார். கர்மம் உபாசனையை செய்து அதனுடைய பிரயோஜனமாக உயர்ந்த லோகங்களை அல்லது தேவர்களை, தெய்வங்களை பார்க்க அடைய விரும்புகின்றான். கைலாசத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், இல்லை சொர்க்கம் முதலான லோகங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கணும். இப்படித்தானே சாஸ்திரமும் சொல்லி இருக்கு, இப்படித்தானே நமக்கு அனுபவம் இருக்கு. அப்படி இருக்கிற இந்த ஜீவனை பார்த்து நீயே அந்த பிரம்மம், நீயே அந்த கடவுள்னு சொன்ன அது சரியா இருக்க? சரியா இல்லையே. அதான். ஆகவே அவனை காட்டிலும் இந்த ஜீவன் தன்னை என்னவா நினைக்கிறார்? தான் ஒரு சம்சாரி, நான் ஒரு அல்பமான சக்தி உடையவன், அல்பமான புத்தி உடையவன், அல்ப காலம் இருக்கக்கூடியவன், என்னை இந்த சம்சாரத்திலிருந்து கடை தேற்றுவதற்கு கடவுளால் தான் முடியும், கடவுள் தான் என்னை காப்பாற்றணும், மகாவிஷ்ணு அல்லது சிவன், அவருக்கு எந்த உருவத்தில் நம்பிக்கை இருக்கோ அந்த கடவுள். அங்கே அந்த கடவுள் அவனுக்கு புறத்தில் இருப்பவராக இருக்கிறார். அதுலேயும் அவனுக்கு எந்த உருவம், மகாவிஷ்ணு ரூபமா, இல்லை சிவரூபமா, இல்லை பராசக்தியா, இல்லை சண்டி முண்டி சாமுண்டியா, இல்லை விநாயகரா, முருகனா, இல்லை வேற மதத்தில் இருக்கிறவன் வேற வேற பெயர்கள் சொல்லுகின்றான். அப்போ அதில் அவனுக்கு ஸ்ரத்தை இருக்குது. அந்த கடவுள் தனக்கு அந்நியமான கடவுள். அதனால் கடவுளுங்கிற பொழுது அவர் எனக்கு வேறானவராக இருக்கணும். எனக்கு புறத்தில் பூஜிக்கப்படத்தக்கவரா, வழிபடத்தக்கவரா புறத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக அது நான் இல்லை, எனக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆள். கடவுள்னாக்கா மகாவிஷ்ணுவோ சிவனோ அவர் எனக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருவர், என்னால் அறியப்படக்கூடியவராக, பூஜிக்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒருவர் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கின்றது. அதனால் கர்மம் உபாசனை இவையாகின்ற சாதனைகளை அனுஷ்டித்து பிரம்மாதி தேவர்களையோ சொர்க்கத்தையோ அடைய விரும்புகிறான். ஆகவே அவனை காட்டிலும் வேறாக உள்ள விஷ்ணுவோ, ஈஸ்வரனோ, இந்திரனோ, பிராணனோ உபாசியமான பிரம்மமாகவே ஒழிய ஆத்மா பிரம்மம் ஆக மாட்டாது. அதனால் பிரம்மம்னா அது விஷ்ணுவாகவோ, ஈஸ்வரனாகவோ, இந்திரனாகவோ இப்படி இருக்கிற ஆள் தான் பிரம்மமாக இருக்க முடியும். அல்பமான நான் எப்படி பிரம்மமாக இருக்க முடியும்? லோக அனுபவத்துக்கு முரண்படுவதே அதன் காரணமாகும். நம்முடைய உலக அனுபவத்திற்கு அது முரண்பாடு உடையதாக இருக்கின்றது. ஏன்னா கடவுள் நீ அப்படின்னு சொல்லிட்டா, கடவுள் எப்படி இருக்கிறார்னா நம்மளுடைய இதில் அவர் சர்வசக்திமானா இருக்கார், சர்வஜனா இருக்கிறார், எங்கும் சர்வ வியாபியாக இருக்கிறார்னா நமக்கு ஒரு சக்தியும் இல்லைங்கிறது நமக்கு தெரியும், ஒரு ஞானமும் இல்லைங்கிறதும் நமக்கு தெரியும். நம்மளுடைய பவர் நம்ம வீட்டிலேயே செல்லுபடி ஆகாதுன்னு தெரியும். அப்புறம் எங்கிற உலகத்தையே நடத்தக்கூடிய கடவுளாக நாம் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்ச நமக்கு உலக அனுபவத்துக்கு முரண்பாடாக இருக்குது. என்னை பார்த்து எப்படி கடவுள்னு சொன்னால் அது எந்த விதத்திலும் ஜீரணிக்க முடியாததாக இருக்கின்றது அப்படின்னா. அது மட்டுமல்ல,
இன்னும் சொல்றார். இது நம்மளுடைய அனுபவம், உலக அனுபவங்கிறது மட்டுமல்ல, மற்ற மதத்தவர்களும் இதை இப்படித்தான் சொல்லுகிறார்கள். தார்க்கீகரும் கடவுள்னாக்கா அவர் புருஷன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, மற்ற மதங்கள்லையும் கடவுள் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குற விளக்கம் அது எனக்கு அந்நியமான ஒன்றைத்தான் சொல்லுகின்றதுங்கிறது அடுத்த வாக்கியம். அதை படிக்கலாம். யதா அந்யே தார்க்கிகாः ஈஸ்வராத் அந்யः ஆத்மா இதி ஆச்சக்ஷதே ததா கர்மிணः அமும் யஜாமும் யஜேதி அந்யா ஏவ தேவதா உபாசதே தஸ்மாத் யுக்தம் யத் விதிதம் உபாஸ்யம் தத் பிரம்ம பவேத் ததஹ அந்ய உபாசகः இதி தாமேதாம் ஆசங்காம் சிஷ்யலிங்கேன உபலக்ஷ்ய தத்வாக்யாத் வா ஆக மா ஏவம் சங்கிஷ்டாஹ. இப்படி நம்மளுடைய அனுபவம், உலக அனுபவம் இப்படி இருக்கின்றது. நான் வேற, என்னை நடத்துகின்ற இறைவன் ஈஸ்வரன் வேறு என்று. மற்ற மதஸ்தவர்களும் இதை இவ்வாறே சொல்லுகிறார்கள். தார்க்கீகர்கள் என்ன தார்க்கீகர்கள்னா நியாயவாதிகள். தர்க்கம் நல்ல யுக்திபூர்வமாக சிந்தித்து ஆராய்ந்து உலகத்தினுடைய சொரூபம் என்ன, ஜீவன் யார், இது எப்படி தோன்றியதுங்கிறதெல்லாம் ஆராய்ந்து சொல்லக்கூடிய தர்க்கவாதிகள், நல்ல பகுத்தறிவுவாதிகள், நல்ல புத்தி சக்தி உடையவர்கள். ஆனால் என்னுடைய அனுபவம் இப்படி இருக்குங்கிறது மட்டுமல்ல, புத்தி சக்தி உடையவர்களும் கூட என்ன சொல்லுகிறார்கள், ஆத்மாவை ஈஸ்வரனை காட்டிலும் வேறானவனாகவே எவ்விதம் சொல்லுகின்றனரோ, ஈஸ்வரன் வேறு ஆத்மா வேறு, ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு ஆத்மா இருக்கு, ஈஸ்வரன் பரமாத்மாவாக அவர் இருக்கின்றார் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே வேதத்தினுடைய கர்ம காண்டிகள், வேதத்தினுடைய பூர்வ பாகம் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய அதை சொல்லுபவர்கள் இவரை எஜிப்பாயாக என்பதாய் வேறாகவே உள்ள தேவதைகளை உபாசிக்கின்றனர். வேதத்தோட கர்ம காண்டத்தில் பார்த்தா இந்த தேவதைக்கு இந்த தேவதை இந்த சக்தி உடையது, இந்த ரூபம் உடையது, இந்த தேவதைகளை இந்த யாகத்தினால இப்படி பூஜிக்க வேண்டும் என்று பல விதமாக இந்தந்த தேவத்தை இந்தந்த பலனுக்காக ஒருவன் உபாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், பூஜிக்க வேண்டும்னு எனக்கு அந்நியமாகவே வேறாகவே சொல்லி இருக்கின்றது. ஆகவே எது விதித்தமோ, அதனால் இங்கே விதித்தம் அப்படின்னு சொன்னது அறிபவன் அல்ல, அறியப்படுவது. உபாசிய தேவத்தை தான் விதித்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்று அப்படி எடுத்துக்கொண்டா தான் அதை காட்டிலும் வேறுபட்டவனாவான். அதனால் உபாசகன் இந்த தியானம் செய்பவன், இந்த பக்தன் அந்த கடவுளை காட்டிலும் வேறுபட்டவன் ஆவான் என்பதாய இந்த ஆசங்கையை சிஷ்யனுடைய முகக்குறியால் அறிந்து அல்லது அவனது வார்த்தையினாலாவது அறிந்து ஆசிரியர் உபதேசிக்கின்றார். அவன் யோசிக்கிறது முகத்தை பார்த்தாலே தெரிகிறது, இல்லை அவன் வாயை திறந்து கேட்டும் இருக்கலாம், அதற்கு பதிலாக சொல்லுகின்றார். அப்படி வாயை திறந்து கேட்டிருந்தானா அந்த கேள்வி இங்கே உபனிஷத்தில் இல்லை, குருவினுடைய பதில் மாத்திரம் இருக்கின்றது. அல்லது அவன் கேட்கவே இல்லைனாலும் அவன் முகத்தை பார்த்தா தெரியுது, இப்படியெல்லாம் யோசிப்பான். ஏன்னா குருவும் சிஷ்யனாக இருந்து வந்தவர் தானே. அவரு குருவிட்ட பாடம் கேட்குற பொழுது குரு இப்படித்தான் இப்படித்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம்னு சொல்கிறார். அப்போ அவருடைய குரு அவருக்கு உபதேசம் பண்ணுற பொழுது இவர் சிஷ்யராக இருந்திருப்பார், இவருக்கு இதே கேள்வி இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய சிஷ்யனுடைய இப்போதைய கேள்வி குருவுக்கு ஒரு காலத்தில் இருந்த கேள்வி, அப்படித்தானே. அவருடைய குருவிட்ட சிஷ்யனாக இருந்த பொழுது அவருக்கும் இதே சந்தேகம், இதே கேள்வியானது இருந்திருக்கும். அதனால இப்படி ஒரு பதில் சொன்ன சிஷ்யனுக்கு இந்த கேள்வி வருங்கிறது குருவுக்கு தெரியும். அதனால அதை தெளிவுபடுத்துவதற்காக மேற்கொண்டு அடுத்த மந்திரத்தை தொடங்குகின்றார். அதனால கடவுள் அப்படிங்கிற பொழுது, ஆத்மா என்கிற பொழுது நமக்கு வேறானது, அது சப்ஜெக்ட் இல்லை ஆப்ஜெக்ட் என்பது நமக்கு ஒரு கருத்து. முதல்ல இருக்கிறது அவர் எனக்கு வேறானவர்,
அவர் வேற. நான் உபாசிப்பவன், நான் வணங்குபவன், அவர் வணங்கப்படுபவர். நான் அல்பமான சக்தி உடையவர், அவர் மகத்தான சக்தி உடையவர். இதெல்லாம் நம்ம வைத்து கொண்டு தான் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த இறைவன், அந்த கடவுள், அவர் ஒரு உருவத்தில் இருப்பவர். வெளிய கடவுள்னாலே உருவத்தில் தானே வச்சிருக்கிறோம். நான்கிறது நமக்கு என்ன உருவம் தெரியாது. உடம்புக்கு உருவம் இருக்கவில்லை, உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு உருவம்ங்கிறது இல்லை. ஆனால் கடவுளுங்கிற பொழுது நாம் வெளியே ஒரு உருவத்தில் தான் வைத்து பார்க்கிறோம். விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணு என்று, பிரம்மா என்று எண்ணற்ற தேவதா ரூபம் ஒரு உருவத்தில் வைத்து கொண்டு கடவுளை பார்க்கின்றோம். அப்போ அந்த கடவுள்னா உருவம் உடையவராக இருக்கணும், நம்மை விட மகத்தான அறிவுடையவராக, சக்தி உடையவராக இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வேறானவராக இருக்கணும். ஏன்னா நாம் எப்படிப்பட்டவர் நமக்கு நல்லாவே தெரியும். நாம் நம்முடைய உடம்பை அடையாளமாக வைத்துக்கொண்டு, உடம்பை ஆதாரமாக வைத்துக்கொண்டு, இதனுடைய சக்தி வரையறைகளை வைத்துக்கொண்டு கடவுள்னா இதெல்லாம் கடந்தவர், இதெல்லாம் தாண்டியவர், இதெல்லாம் நம்மகிட்ட அறகுறையாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பூர்ணமாக இருக்கும். நம்மள்கிட்ட அல்பமான அறிவு இருக்குன்னா கடவுள் இடத்துல பூர்ணமான அறிவு இருக்கும். நம்ம இடத்துல ஒரு அற்பமான சக்தி இருக்கு, கடவுள் பூர்ணமான சக்தி உடையவராக இருப்பார். அதனால அவருடைய ஒரு சின்ன துண்டு, ஒரு பகுதி அவருடைய அனுகிரகம் பெற்றவர்னு சொல்லாமே ஒழிய நாமே முழு கடவுள்னு சொல்வது எந்த விதத்திலும் அனுபவத்திற்கு ஏற்புடையதாக இல்லை என்று சிஷ்யனுடைய கருத்தை புரிந்து கொண்டு குரு அந்த சந்தேகம் போவதற்காக உபதேசம் செய்கின்றார், உபதேசிக்கின்றார். அடுத்த மந்திரம். யத்வாசானப்யுதிதம் ஏன வாகப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. யத் வாசானப்யுதிதம் ஏன வாகப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. குரு அதனால இந்த மூன்றாவது மந்திரத்துல குரு என்ன சொன்னாரோ அதற்கு அவரே விளக்கம் கொடுக்கிறார். அதான் சிஷ்யனுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லி இருக்கிறதுனால அவனுக்குள்ள குழப்பம் வந்திருக்கும், சந்தேகம் வந்திருக்கும். ஆகவே நாம் அதை இன்னும் விவரித்து சொல்ல வேண்டும் என்று கருதி குருவே விளக்கம் கொடுக்கிறார். அடுத்து இருக்கக்கூடிய 5 மந்திரங்கள் இந்த மூன்றாவது மந்திரத்துக்கான விளக்கம் தான். யத் வாச்சா அனபியுதிதம் ஏன வாக் அபியுத்யதே. யத் வாச்சா அனபியுதிதம்னா எதனை வாக்கினால் சொல்ல முடியாதோ, எந்த ஒரு பரம்பொருளை, அந்த தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை வாக்கினால், வார்த்தைகளினால், வெறும் வார்த்தைகளினால் மட்டுமே சொல்லி உணர்த்திவிட முடியாதோ. அதுக்கப்புறம் ஏன வாக் அபியுத்யதே, எதனால் வாக்கானது பேசுகின்றதோ. அதனால எதனால் வாக்கு பேசுகின்றதோ அதை வாக்கினால் இது இப்படிப்பட்டது என்று உணர்த்திவிட முடியாது, காட்டிவிட முடியாது. அப்படி எது இருக்கின்றது, தத் ஏவ பிரம்ம துவம் வித்தி, அதையே பிரம்மம் என்று நீ அறிந்து கொள்வாயாக. அதுக்கப்புறம் சொல்றார், இதான் முக்கியமான ஒரு வாக்கியம். அடுத்தடுத்த மந்திரங்கள்லையும் இந்த கடைசி பதமானது திரும்ப திரும்ப வரப்போகுது. எது இதம் உபாசதே இதம் ந, எந்த ஒன்று இது என்று உன்னால் உபாசிக்கப்படுகின்றதோ, புறத்தில் இது கடவுள் என்று எதை நீ வணங்குகின்றாயோ அது பிரம்மம் அல்ல. எது பிரம்மம் என்று, இறைவன் என்று உன்னால் புறத்தில் வணங்கப்படுகின்றதோ, வழிபடப்படுகின்றதோ, தியானிக்கப்படுகின்றதோ அது பிரம்மம் அல்ல, அது கடவுள் அல்ல. இதுதான் குருவினுடைய முதல் விளக்கம். இதற்கான விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். ஏன்னா கடவுள்னு நம்ம வெளியே எதை பார்க்கிறோம்னா, நம்ம ஆகம சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறபடி அல்லது பெரியோர்கள் சொல்லி இருக்கிறபடி
புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வடிவம். அது எப்படி இருக்கு, இந்த பஞ்சபூதத்தினால் ஆன ஒரு பொருளாகத்தான் வெளியே வச்சிருக்கிறோம். மகாவிஷ்ணுனா ஒன்று கல்லில் செஞ்சு வச்சிருக்கலாம், இல்லை பஞ்சலோகத்தில் செய்து வைத்திருக்கலாம், இல்லை தங்கம் வெள்ளி ஏதோ ஒரு உலோகத்தில் வைத்திருக்கலாம். அதில் என்னது, இந்த பஞ்சபூதத்தில் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது ஒரு ஜட பொருள் தான். வாஸ்தவமாக அந்த விக்கிரகம்ங்கிறது ஒரு ஜட பொருள் தான். அந்த ஜடப்பொருளுக்கு சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நாம் செதுக்கி இருக்கிறோம். சாஸ்திரம் சங்க சக்கர கதாதாரி மகாவிஷ்ணுனா இப்படி இருப்பார், சிவன்னா இப்படி இருப்பார்னு ஆகம சாஸ்திரங்களில் ஒரு வர்ணனை இருக்குது. அந்த வர்ணனைப்படி அந்த சிற்பத்தை பாறையாக இருந்ததை கல்லாக இருந்ததை நம்ம அந்த வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ அது சாமான்யமாக சாதாரணமாக ஒரு கல்ங்கிறத தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதற்குள்ளே சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய வடிவத்தை நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடி மந்திரங்களை பயன்படுத்தி அந்த கல்லுக்கு ஒரு தெய்வத்தன்மையை கொண்டு வந்து அந்த தெய்வீக கண்ணுக்கு தெரியாமல் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய தெய்வ சக்தியால் அந்த மந்திரங்கள் மூலமாக அந்த மந்திரம் தந்திரம் யந்திரம் எல்லாமே ஆகம சாஸ்திரம், அது ஆகம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, யந்திரம் இருக்குது. அதன் மூலமாக அந்த இயற்கை ஆற்றலை அந்த தெய்வீக சக்தியை அந்த விக்கிரகத்துக்குள்ள அந்த கல்லுக்குள்ள கொண்டு வந்து அதை பூஜிக்கத்தக்கதாக ஆக்கி நாம் பூஜிக்கின்றோம். அப்போ அதனுடைய அந்த ஸ்தூலமான உருவம் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற அந்த பொருள் ஜடமான கல் தான். ஆனால் நம்ம அதை பார்க்கிற பொழுது நம்மளுடைய பாவனையானது அதில் தெய்வம்ங்கிற பாவனையானது இருக்கின்றது. அதனால் அந்த கல்லே தெய்வம் அல்ல, அது தெய்வம் அல்ல, அது கல் தான், நாம தான் எடுத்து வச்சது. அதில் ஏதாவது ஒரு பின்னம் ஏற்பட்டால் நாமளே அதை எடுத்துட்டு வேற இன்னொரு கல்லை வைக்க முடியும். அதை வைக்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இப்போ நாம உண்டு பண்ணின ஒன்று தான் அது. அந்த கல்லை அந்த வடிவம்ங்கிறது நாம உண்டு பண்ணின ஒன்று தான். நம்மளால் எப்போ வேணுமோ நம்மளால் அதை மாற்றிக்கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அந்த கல்லை எடுத்து வைத்து அது ஆவாகனம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாம் அதை தெய்வமாக கருதுகின்றோம். அப்போ அந்த தெய்வம்ங்கிறது அதிர்ஷ்டமான சக்தி தான். அதை இதற்குள்ள கொண்டு வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? அது திருஷ்டமான ஒரு உருவம் அல்ல, அதிர்ஷ்டமான தெய்வீக ஆற்றல் தான். அது அப்படியே நம்ம பார்க்க முடியாது, வணங்க முடியாது, வழிபட முடியாதுங்கிறதுனால அதை ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வந்து பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய புரிதல் என்னது? கடவுளுங்கிறது அவர் ரூபத்துல இருக்கிறார்னா ரூபத்திலையும் இருக்கிறார், உண்மையிலே ரூபம் கடந்தவராக இருக்கிறாருங்கிறது தான். அந்த மந்திர தந்திர சக்தியினால தெய்வ ஆற்றல் இதற்குள்ள கொண்டு வரப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி 1000 விக்கிரகம் பண்ணலாம். தேசம் முழுக்க பார்த்தா ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு விக்கிரகம் இருக்கு. அப்ப கடவுள் எந்த விக்கிரகத்துக்குள்ள இருக்காருன்னா எல்லா விக்கிரகத்துக்குள்ளேயும் இருக்கிறார். அப்படின்னாக்கா அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உருவம், ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட காலம்ங்கிறது இல்லை. எந்த காலத்துல ராமர் பூஜை பண்ண சிவலிங்கம் இருக்குன்னா அப்ப அந்த காலத்திலையும் இருந்தார், இந்த காலத்திலையும் இருக்கிறார், இந்த காலத்திலையும் இருப்பார். இப்போ கால தேச வஸ்து கடந்தவராகத்தான் தெய்வ சக்தி இருக்கு. அதை நாம ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்து வணங்குவதற்காக வைத்திருக்கிறோம். அதனால் அந்த வடிவமே கடவுள் அல்ல, அது மட்டுமே கடவுள் அல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் தான் கடவுள். அந்த அதிர்ஷ்டமான சக்தி தான் கடவுள். அதுதான் நம்ம புரிந்து கொள்றோம். மின்சாரம்னாக்கா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியாக தான் இருக்கு. அதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ அது ஒரு ஃபேனு லைட்டுன்னு ஒரு உருவத்தை கொண்டு வந்து அதற்குள்ளே சக்தியை செலுத்தி அதை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். அப்புறம் கரண்ட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்ன எப்படி பார்க்க முடியும்? கை வச்சு பார்த்தாலும் அப்போ அதுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்த்தா டெஸ்ட்டு எரிஞ்சா அப்போ அதில் இருக்குது, லைட்டு கரண்ட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ உருவம் இல்லாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு ஒரு உருவம் தேவைப்படுகின்றது. அதனால் நம்ம கோயில்களில் எண்ணற்ற விக்கிரகங்களை நம்ம வடிவங்களில் வைத்திருக்கிறோம். அதற்கு தத்துவம், அதற்கு காரணம் எல்லாம் அவர் ஏன் கையில் சங்கு வச்சிருக்கிறார், சக்கரம் வச்சிருக்கிறார், கதை வைத்திருக்கிறார், அல்லது மான் மழுவெல்லாம் வைத்திருக்கிறார்னா அது ஒன்றொன்றுக்கு புராணத்தில் ஒவ்வொரு கதையானது ஒரு தத்துவமானது இருக்குது. அந்த தத்துவத்துக்கு உருவகமாக அங்கே அதை வைத்திருக்கிறோம். இது அந்த லோகோங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. அது பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சிம்பல் வைக்கிறான். ஒரு சிம்பலை பார்த்தாலே அது அதனுடைய அந்த தன்மைங்கிறது தெரிகின்றது, அதற்குள்ள பின்னாடி என்ன இருக்குங்கிறது தெரிகின்றது. அதே மாதிரி கடவுளுங்கிறதுக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய விக்கிரகம்ங்கிறது ஒரு குறியீடு, லிங்கம் தானே ஒழிய அது மட்டுமே கடவுள் அல்ல. கடவுளுங்கிறது
அதை கடந்த ஒரு சக்தி நம்ம வசதிக்காக அப்படி அதை வைத்திருக்கின்றோம். அதனால பார்க்கிறோம், நம்ம சுற்றி இருக்க அம்மாவை பார்க்கிறோம். அம்மாவை பார்க்கிற பொழுது அம்மாங்கிற அந்த உடல் பஞ்சபூதம் தானே. நம்முடைய உடல் எப்படியோ அப்படித்தான் மற்ற உலகத்தில் இருக்க மற்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே உடம்பு தான். அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது, அதே தான். ஆனால் நாம் பார்க்கிற பொழுது அங்கே உடம்பை பார்த்தாலும் அது ஒரு பெண் உடம்பாக இருந்தாலும் நாம் பார்க்கிற பொழுது நமக்குள்ள உணர்வு ரீதியான தொடர்பு தான். இது நம்முடைய அம்மா அப்படிங்கிறது, நம்முடைய அப்பா, சகோதரி அப்படிங்கிற அந்த உணர்வு ரீதியான தொடர்பு தான் அங்கே இருக்கக்கூடிய. உடல்னு பார்த்தா எல்லாம் ஒன்று தான். இதுவும் பஞ்சபூதம் தான், அதுவும் பஞ்சபூதம் தான். எத்தனை பெண்கள் இருந்தாலும் எல்லா உடம்பும் அதே தான். ஆனால் நமக்கு அந்த விவகாரங்கிறது மனப்பூர்வமானது, உணர்வு பூர்வமானது. அதே மாதிரி கடவுள்னு விக்கிரகம் வைத்திருக்கிற பொழுது நமக்கு அந்த உணர்வு, அந்த கடவுளுங்கிற அந்த தெய்வ சக்தி, தெய்வத்தன்மை அப்படிங்கிறதான் அந்த விக்கிரகத்துக்குள்ள நம்ம பார்க்கிறோம். அந்த விக்கிரகத்தை பார்க்கிற பொழுது கடவுளை கல்லுன்னு பார்க்கல. நாஸ்திகனுக்கு வேணா அப்படி தெரியலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு, வேற்று மதத்துல இருக்கிறவனுக்கு. ஏன்னா இப்ப நம்முடைய அம்மாவை பார்க்கிற பொழுது நமக்கு வரக்கூடிய உணர்வு இன்னொருவன் பார்க்கிற போது வராதே. இன்னொருத்தனுடைய அம்மாவை பார்க்கிற பொழுது நமக்கு வர்றதில்லை. நம்முடைய அம்மா அப்படிங்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒன்று, இன்னொரு தாயை, இன்னொரு பெண்ணை பார்க்கிற பொழுது நமக்கு அவ்வளவு எமோஷனலான அட்டாச்மெண்ட் வர்றதில்லையே. அவர்கள் நம்ம அம்மா வயதுல இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால ஒரு மதிப்பு இருக்கும். ஆனா நம்ம அம்மாங்கிற மாதிரியான ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அங்க வருமானா வராது. அதே தான் விக்கிரகத்துல இருக்கிற பொழுதும் நாம எந்த வடிவத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கோ, நம்ம பரம்பரையா இதை வழிபட்டு வந்திருக்கிறோமோ அல்லது குழந்தையிலிருந்து இதை பார்த்துருக்கிறோமோ, அதை பார்க்கிற பொழுது அதற்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி நமக்கு ஒரு எமோஷனலான ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுக்குது. மற்றவர்களுக்கு அது இல்லைங்கிறது இயல்புதான். அதனால அது தப்புன்னு சொல்ல முடியும். என்னுடைய அம்மா மட்டும்தான் தெய்வம், என்னுடைய அம்மா மட்டும்தான் அம்மா, மற்றவர்கள்லேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு என்னுடைய அம்மா தெய்வம்னா அவனுக்கு அவனுடைய அம்மா தெய்வம். அதை நம்ம ஒன்றும் மாற்றவோ மறுக்கவோ முடியாது. அதே தான் கடவுள் விஷயத்திலையும். இப்போ கடவுள்னு நம்ம ஒரு புறத்துல ஒரு வடிவத்தை வைத்து கொண்டு பார்த்தாலும் அங்க நம்ம பார்க்கிறது, வணங்குறது, வழிபடுறது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு ஆற்றல், அதிர்ஷ்டமான ஒரு சக்தி, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் என்ற உணர்வோட தான் நம்ம அதை பார்க்கிறோம். அப்படி நம்மால புறத்துல அதை கொண்டு பார்க்க முடிந்த, புறத்துல அந்த தெய்வ சக்தியினாலதான் அந்த பொருளே இருக்கு. கல்லு மண் எது இருந்தாலும் கடவுள் இல்லாம அது இருக்காது. அதனால ஒரு மரமோ செடி கொடியோ எதுவா இருந்தாலும் நம்மால அதற்குள்ள தெய்வத்தன்மையை பார்த்து வணங்க முடியுது என்றால், ஒரு வேப்ப மரம் இல்லை அரச மரம்னாக்க அதுக்கு ஒரு கொஞ்சம் மஞ்சளையோ குங்குமையும் தடவி ஒரு பூவை போட்டாக்க கடவுள்னா விழுந்துன. வேற ஒன்றும் பண்ண வேணாம். மந்திர தந்திரம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி வைதிக முறைப்படி எத்தனை கோயிலில் பூஜை இருக்கு. சாதாரண ஒரு வேப்ப மரம் இல்லை ஒரு அரச மரம்னாக்க அதில் ஒரு மஞ்சள் துண்டை கட்டி ஒரு சந்தனம் குங்குமம் வச்சாக்கா பக்கத்தில் ஒரு உண்டியை வச்சா போதும், நல்லா வசூலாகும். அது நம்ம பார்க்கறது, நம்ம பாவனை ஒரு தெய்வத்தன்மை அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அதற்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அப்படி சக்தி இருக்கோ இல்லையோ நம்மளுடைய பாவனை அப்படி பார்க்க செய்கின்றது. இப்போ புறத்துல இருக்க ஒரு மரமோ கல்லோ செடியோ கொடியோ இறைவனுடைய அம்சம்னு நம்மால பார்க்க முடிந்த அதே இறைவனுடைய அம்சம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஜடப்பொருள்களுக்குள்ளே இறைவனுடைய அம்சம் இருக்க முடியும்னா அதை பார்க்கிற அறிவுடைய நமக்குள்ளேயும் அந்த இறைவனுடைய அம்சம் இருக்கிறார்ல, அந்த இறைவன் இருக்கிறார்ல. அப்ப அந்த இறைவனுடைய அந்த தெய்வ அம்சம்ங்கிறது நமக்குள்ள இடத்துலதான் உண்மையிலேயே சேத்திரமா இருக்கு. கல்லு மண்ணெல்லாம் ஒரு ஜடப்பொருள் தான். அது ஜடப்பொருள் தான். நம்ம பாவனையா அதுல இருக்கிறதா பார்க்கிறோமே ஒழிய உண்மையிலேயே பார்த்தா அதை விட நாம உயர்ந்த பொருள். இந்த மனித சரீரம் அதை விட உயர்ந்தது. அந்த மனித சரீரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் உயர்ந்தது. மனித சரீரம் பார்த்தாக்கா கொஞ்சம் 2 நாள் குளிக்கலைனாக்கா கொஞ்சம் இருக்கும். கல்லுக்கு 4 நாள் அபிஷேகம் பண்ணலைனாலும் அவர் அப்படியே தான் இருப்பார். அதனால அதை வச்சிருக்கோம். உண்மையிலே மனிதன் படைப்புல உயர்வானது என்றாலும் மனிதனையே கடவுளா வச்சு கொண்டு பூஜை பண்றதுங்கிறதுல பிராக்டிக்கலா மனித உடம்புல நிறைய குறைபாடு இருக்கு. இந்த கல், மண், தங்கம், வைரம் இல்லை மரகதம், இந்த மாதிரி இயற்கையில இருக்கக்கூடிய இந்த பொருள்கள்ல இருக்கக்கூடிய அதுல ஒரு தெய்வத்தன்மை இருக்கு, இறைவனுடைய ஆற்றல் இருக்கு. ஆனா அதுல அது கெட்டு போகக்கூடிய தன்மை அதுல இல்லை. நம்முடைய உடம்பு உள்ள உயிராற்றல் இல்லைனாக்கா, உயிராற்றல் இருந்தாலுமே 2 நாள் குளிக்கலைனாக்கா, சென்று போடலைனாக்கா, பவுட்ரு போடலைனாக்கா நமக்கு நம்முடைய லட்சணம் தெரியும். அதனால இந்த உடம்ப ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது
அந்த கல்லோ மண்ணோ அல்லது பஞ்சலோகமோ இல்லை நவரத்தின கற்களோ அது உயர்வானதாக இருக்கின்றது. உடம்புங்கிற தன்மையில மட்டும் வைத்து பார்க்கிற பொழுது அது எத்தனை நாள் அபிஷேகம் பண்ணலைனாலும் ஒன்றும் கெட்டு போறதுல அப்படியே இருக்கு. அதோட பிரகாசத்தன்மை அது வெளியே கொஞ்சம் மங்கி இருக்கலாமே ஒழிய அது உண்மையிலே அதனுடைய இயல்புல இருந்து மாறுபடாமல் அப்படியே இருக்கு. தங்கமோ வெள்ளியோ இல்லை வைரமோ இல்லை மரகத கல்லோ மரகத லிங்கம்லாம் வச்சிருக்கிறோமே, அப்போ அதனுடைய அந்த இயற்கை தன்மை அப்படியே இருக்கு. இந்த மனித உடம்புல அந்த தன்மை இல்லை. ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே இல்லை ஒரு வாரம் ஆள் போயிட்ட உடம்பு விட்டு உயிர் போயிட்டாக்க அவ்வளோ 24 மணி நேரத்துக்கு மேலே ஒன்றும் தாங்காது. அது ஒன்றும் நம்ம பெட்டி கிட்டி போட்டு வச்சா வேணா இருக்கலாம். சாதாரணமாக 2 நாளைக்கு மேலே அதை வைத்து கொள்ள முடியாது. அதனால உடம்பை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது உயர்ந்ததுங்கிறதுனால ஆவாகனம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் இந்த உடம்பு இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உயிர் சக்தியை வச்சு பார்க்கிற பொழுது அது உடம்பை விட வேறானது, உடம்பை விட மேலானது. இந்த உடம்பு ஜடமானது, பஞ்சபூத காரியம், வெளியே இருக்க கல்லு மண்ணு அதுவும் பஞ்சபூத காரியம். இதை விட அது பெட்டரா இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது, ஆத்மாங்கிறது அந்த ஜட பொருள்கள்ல இல்லாதது. நாம செயற்கையா மந்திரங்களால அந்த ஆவாகனம் பண்றோமே ஒழிய பிராணசக்தி அங்க கொடுக்குறோம். பிராண பிரதிஷ்டைனா அந்த பிராண சக்தியை நாம கொடுக்குறோம். இந்த சரீரத்துல இயற்கையாகவே பிராணசக்தி இருக்கு. நாம ஏற்படுத்தாமலே பிராணசக்தியானது பிராண பிரதிஷ்டையாகி அது ஏற்கனவே இயற்கையா இருக்கு. அந்த அறிவாற்றல், தெய்வீக ஆற்றல் எல்லாமே உடம்புக்குள்ள இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அங்க நாம செயற்கையா மந்திர தந்திரங்களால எதை ஏற்படுத்துகிறோமோ, எந்த தெய்வீக ஆற்றலை பிராணனை ஏற்படுத்துகின்றோமோ அது இயல்பாகவே இந்த உடலில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் இந்த உடலை பகவான் படைத்திருக்கின்றார். அதனால அந்த தெய்வ சக்தியானது நம்முடைய உடம்பில் ஆத்மாவாக இயற்கையாகவே இருக்கின்றது. அது நமக்கு புரியலை, அதை நாம புரிந்து கொள்ளவில்லை. அப்புறம் ஜடமான உடம்பை மட்டும் நாம பார்க்கறதுனால அது புறத்துல இருக்கக்கூடிய மண்ணு கல்லை விட கீழானதா இருக்கு. இந்த உலோகங்களை விட அது கீழானதாக இருக்கிறது. ஆகவே அற்பமானதாக தெரிகிறது. இந்த உடம்பை விட அது மேலானதுன்னு வணங்க முடிகிறது. அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது கடவுள், தெய்வீகம், தெய்வீக ஆற்றல் என்று புரிந்து கொள்ள வேண்டியது அது ஒரு சக்தி. அது புறத்துல இருக்கக்கூடிய கல்லு மண்ணு மட்டுமல்ல, பிரபஞ்சத்துல எல்லாவற்றுள்ளும் இருக்கு. நமக்குள்ள அது இன்னும் விசேஷமா சேத்தனமா அறிவாக ஆத்மாவாக இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ளாம வெளியவே மட்டும் பூஜை பண்ணி கொண்டு இருந்தா அதனால பிரயோஜனம் இல்லை. அதுதான் இங்க உபனிஷத்து சொல்ல வருது. உபனிஷத்து இந்த கர்ம காண்டத்துல, உபாசனா காண்டத்துல, ஆகம சாஸ்திரங்கள்ல எதை சொல்லுகின்றதோ அதை இங்க மறுப்பது போல இருக்கின்றது. அதோட தாற்பயம் ஆத்மா அது உனக்குள் இருக்கிறது. அந்த தெய்வம் உனக்குள் ஆத்மாவாக இருக்கின்றது. அதுதான் உண்மையான தெய்வம். புறத்துல இருக்கிறது நாம ஒரு தேவைக்காக, ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒன்று. அதையே பரம சத்தியம்னு நினைக்காதேனா. அதனால எதை நீ புறத்தில் தெய்வமாக உபாசித்து கொண்டிருக்கிறாயோ அது உண்மையான தெய்வம் அல்ல. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியேனா. அப்படி ஒரு சித்தர் பாட்டு இருக்குல்ல, நட்ட கல்லும் பேசுமோ அதோட நிறுத்திக்கிறான் நாஸ்திகவாதி, அதனால கல்லை கும்பிடாதேன்னு. அடுத்த வரி என்ன சொல்லுதுன்னா, நாதன் உள்ளிருக்கையில்னா. அதனால உள்ள இருக்க நாதனை புரிந்து கொள்ளாம நீ வெளியே மட்டும் கல்லை மண்ணை மட்டும் வணங்கி கொண்டு இருந்தேன்னா அது மூட நம்பிக்கைன்னு சொல்ற. அந்த நாதன் இங்க உள்ள மட்டும் இல்லை, அதற்குள்ளேயும் இருக்கிறார். அதுக்குள்ளேயும் தெய்வீக ஆற்றலா இருக்கிறார், நமக்குள்ளேயும் தெய்வீக ஆற்றலா இருக்கிறார். அங்க விட இன்னும் சிறப்பா இங்க வெளிப்பட்டு இருக்கிறார். அந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாம வெறுமனே நீ புறத்துல மட்டும் பார்த்து வணங்கி கொண்டு இருந்தா அது மூட நம்பிக்கை தான், அது குருட்டு நம்பிக்கை தான். அது பெரிய பலனை தரப்போவது இல்லை. அதான் இங்க உபனிஷத் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுகின்றது. நேதம் எதிதம் உபாசத்தே அப்படிங்கிற இந்த வார்த்தை கடைசி அந்த பாதம் அடுத்தடுத்த மந்திரங்கள்ல இன்னும் வரிசையா இதே மாதிரி 4-5 மந்திரங்கள்ல சொல்ல போறார். அதனால இதுதான் கடவுள், நீ எதை புறத்துல தெய்வம் என்று உபாசித்து கொண்டிருக்கிறாயோ அது அல்ல அப்படின்னு அடுத்தடுத்து சொல்ல போறார். அதனுடைய தாற்பயம் வெளியே மட்டும்தான் அது இருக்குன்னு நினைத்தா அது அறியாமை. அது உள்ளே இருக்கின்றது. வெளியே இருப்பது ஒரு வெளிப்பாடு. அதனால இது வேணாம், வெளியே இருக்கிறத வேணான்னு சொல்லலை, அதோட நிறுத்தி கொண்டா அது அறியாமை, அது மூட நம்பிக்கை, அது குருட்டு நம்பிக்கை.
இப்போ இத்தனை கோயிலை இடிக்கிறானே கடவுள் பேர் இந்து சமய அறநிலையத்துறை அரசாங்கமே வைத்துக்கொண்டு அதில் இருக்கிறவனே எத்தனையோ கோயில் இந்து கோயில்களெல்லாம் பொது இடத்துல இருக்குது, இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, புறம்போக்கு இடத்துல இருக்குன்னு இவன் கோயில் இடத்த எவ்வளவோ ஆக்கிரமித்து வச்சுருக்கான், அதை காலி பண்ணி தர்றதுக்கு இல்லை. ஆனால் கோயில் புறம்போக்கு இடத்துல இருக்கானா. ஒட்டுமொத்த உலகமே கடவுளோட இடம், இதில் கடவுள் வைக்கக்கூடாது, இது அவரோட இடம் இல்லைன்னா மொத்த பிரபஞ்சமே அவருடைய இடத்துல இவனுக்கு ஏதோ போகுதுன்னு கொஞ்சம் ஒரு உடம்பு கொடுத்துருக்கிறாருன்னா, இது புறம்போக்கு இடம், இங்கே கோயிலை வைக்கக்கூடாதுன்னு இடிக்கிறா அப்படின்னாக்க அவனால் இடிக்க முடிஞ்சது கல் மண்ணத்தை தான். கல் மண்ணை தான் எடுக்க முடியும், உள்ளே இருக்க விக்கிரகத்தை எடுத்து போடலாம். ஆனால் தெய்வீக ஆற்றலானது அது எங்கேயும் போகாது. திரும்ப நம்ம இன்னொரு இடத்துல கோயிலை கட்டினா அங்கே வரப்போகிற இன்னொரு மந்திர தந்திரங்களை சொல்லி பூஜையை பண்ணால் அவர் அங்கே வரப்போகிறார். அதனால் அது மேலேயே அது நமக்கு வேதாந்தப்படி அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் அது மத விரோதம் அப்படிங்கிறத மற்ற மதத்தை இதெல்லாம் செய்யலை, மற்ற மதத்தில் இருக்கிறத செய்யலை, அது இருக்கட்டும், அது அரசியல் விஷயமா இருக்கு. அதனால் வெளியே இருக்கிறது கல் அப்படிங்கிறதா. அதனால் இப்போ உண்மையிலேயே கடவுள் இருந்தால் இத்தனை கோயில் அடிச்சிருக்கிறானே, அவனால் ஏதாவது பண்ணியிருக்கணுமான்னு நமக்கே சந்தேகம் வருது. அதில் உண்மையிலேயே தெய்வம் இருந்தா, கடவுள் இருந்தாக்கா இடிச்சவன் காலை ஏதாவது பண்ணியிருக்க வேண்டாமான்னா பண்ணுவார், தெய்வம் நின்று கொள்ளும். இது இல்லாமல் இல்லை, இருக்கு, அவர் எப்போ எப்படி வேலை செய்யணுமோ அப்படி வேலை செய்வார், அவ்வளோதான். அதனால் வேலை செய்யாமல் போகிறது இல்லை, அதுக்கு உரிய தண்டனை உரிய இது அவனுக்கு கிடைக்கும், அது வேற விஷயம். ஆனால் நம்ம வேதாந்தம் சொல்லுகின்ற விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வெளியே இருக்க விக்கிரகங்கள் அது நம்ம ஒரு விவகாரத்துக்காக ஒரு வசதிக்காக வைத்து கொண்டது தானே ஒன்றி உண்மையான தெய்வம் நமக்குள்ளேயும் இருக்கின்றது, அனைத்துள்ளும் இருக்கின்றது. அந்த புரிந்து கொள்ளுதலும் நமக்கு வேண்டும் என்பதுதான். அதான் இங்க சொல்றார், ஆத்மாவே பிரம்மமாக இருக்கின்றது, வெளியே நீ வழங்கி வழிபடக்கூடிய உபாசனைக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த தெய்வங்களில் அல்ல, அந்த உடல்களில் அதான் அந்த உடல்களில் அல்ல என்று சொல்லுகின்றார். நம்ம மேற்கொண்டு விளக்கம் அவருடைய மந்திரார்த்தம், அதற்கு ஆச்சாரியர் கொடுத்துக்கிற பாஷ்யம் ஒரு விளக்க உரை அதெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.